Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒரு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்குமேயானால் நிச்சயமாகவே நாம் நினைப்பதற்கு எல்லாரும் ஒரு மனப்பாட்டின் ஆவியை நமக்கு தந்து ஆவியோடு உண்மையோடு இந்த நாளிலே தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கூடி அவருடைய நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆகவே யாரும் மௌனமாக இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சோத்திர பலிகளை கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, இரக்கமுள்ள தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். மனதுருக்கம் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே சோத்திரம். மகத்துவமானவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே சோத்திரம். ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பரிகாரியாய் இயேசு கிறிஸ்துவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நானே பரிசுத்தர் என்று சொன்ன தெய்வமே சோத்திரம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்ன தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு சோத்திரம். பெரியவரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். யோனாவிலும் பெரியவரே சோத்திரம், சாலமோனிலும் பெரியவரே சோத்திரம், தேவாலயத்திலும் பெரியவரே சோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு கோடான கோடி சோத்திரம். கர்த்தாவே, கடந்த நாளெல்லாம் எங்கள் ஒருவரையும் கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், அற்புதமாய் வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, இந்த நாளை காண எத்தனையோ பேர் வாஞ்சித்தார்கள். ஆனாலும் இந்த நாளை அவர்கள் காணாமலே கடந்து போய்விட்டார்கள். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்களோடு கூட இந்த நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மாலை ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகள் வெளியேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். உடைய மகிமையினால் ஆண்டவரே இந்த இடத்தை மூடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கூட்டி சேர்க்கபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, வரக்கூடாதபடி பலவிதமான தடைகளை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளை, அந்தகார சக்திகளை, வாண்டமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை, எல்லை பிசாசுகளை,
இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிற ஆண்டவரே, நீர் விடுதலையின் தேவனாய் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம், நீரே பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே எங்கள் மக்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. தகப்பனே சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மாலை வேளையில் கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஒருமித்து பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் தினம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. சவுண்ட் கொஞ்சம் ஏத்து. பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசு
அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. தேவவசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, பாடுங்க சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. நல்லா பாடுங்க. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுகிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவன்
கர்த்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தர்க்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே பாடுவோம் துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் ஆழங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே சொல்லி பாடுங்க துதி கன நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே அக்கினிய கல்மழைய துதியுங்கள் மூடு பனி பெருங்காற்று துதியுங்கள் அக்கினிய கல்மழைய துதியுங்கள் மூடு பனி பெருங்காற்று துதியுங்கள் மலைகள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் மலைகள் மேடுகளை துதியுங்கள் பறவை பிராணிகளை துதியுங்கள் துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே சொல்லி பாடுங்க துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் வானாதி வானங்களே துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் தண்ணீர் ஆழங்களே துதியுங்கள் பூமியில் உள்ளவையை துதியுங்கள் துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே வாலிபரே கன்னியரே துதியுங்கள் பெரியோரே முதியோரே துதியுங்கள் வாலிபரே கன்னியரே துதியுங்கள் பெரியோர் முதியோரே துதியுங்கள் பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் பிள்ளைகளே மகிழ்ந்து துதியுங்கள் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே துதி கன மகிமையெல்லாம் பாடுங்க சேர்ந்து துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே நம் இயேசு
ராஜாவுக்கே கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த நேரத்திலும் துதிப்பேன். பாடும். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லி பாடும். இயேசுவே ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே. ஜோதியும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லி பாடுங்க. உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே. தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே. தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லி பாடும். இயேசுவே எந்த வேளையிலும் துதிப்பே. வாழ்விலும் நீரே வாழ்விலும் நீரே. தாழ்விலும் நீரே. பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே. பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே. இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் பாடுங்க. சந்தோஷத்தோட கரங்களை தட்டி துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே வானிலும் நீரே. பூவிலும் நீரே. ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே. பூவிலும் நீரே. ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. எல்லா துதிக்கும் மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்த்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கணத்திற்கும் அவர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது.
ஹalleluya. உம்மை நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். எங்களுடைய துதிக்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஹalleluya. நீர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய கிருபை மாறாதது. ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிப்பேன். ஹalleluya. நீர் ஒருவரே மாறாதவர், நீர் ஒருவரே மாறாதவர். உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படியே நம்முடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்திலும் வாசிக்க வேண்டிய புஸ்தகத்தை மாறி மாறி வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், பக்கம் 779. நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம். மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனே வாசி. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். பொய் சாட்சியக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை அவன் நாடுகிறான். அவைகள் பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்குள்ளு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். கடங்கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது.
பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவன் ஆவான். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதங்களை நீ கேளாதே. பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. நம்ம 19ஆம் நீதிமொழிகளை யார் எழுதினது நமக்கு தெரியும். சாலமோன் ராஜா தான் நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார். அவருடைய அனுபவத்திலிருந்து வந்த வார்த்தைகள் இதையெல்லாம். ஆகவே நாம் இதை பார்க்கிறோம். மாறுபாடான உதடுள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் நடக்கிற தரித்திரனை வாசி என்று சொல்லி ஆரம்பித்து முடிக்கும் பொழுது, பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கனுடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும், பரியாசக்காரனுக்கு தண்டனையும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது என்று முடிக்கிறார் அவர். ஆகவே நாம் இதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்து பார்க்கும்போது பார்க்கிறோம், சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பான். பார்க்கிறோம், சோம்பல் தூங்கி விழ பண்ணும். ஒரு மனிதனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். சுறுசுறுப்புக்கு பதிலாக சோம்பல் வறுமையானால் அவன் என்ன செய்வான்? தூங்கிதான் இருப்பான். ஆகவே தூங்குகிறவன் என்ன செய்ய முடியாது? ஒரு வாழ்க்கையிலே முன்னுக்கு வரவே முடியாது, எந்த விதத்திலும் முன்னுக்கு வர முடியாது. ஆகவேதான் சோம்பல் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். ஆகவே அசதியானவன் பட்டினியாயிருப்பான். அப்படின்னா நாம் என்ன? அசதியாக இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான் என்று பார்க்கிறோம். கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுடைய ஆத்துமா வாழும். அவன் தன் ஆத்துமா, இந்த உலகத்தில் நம்ம எதை சம்பாதிக்க விட்டாலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் எப்படி கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஆத்துமாவை நாம் நேசிக்க வேண்டும். ஆத்துமாவுக்கு விரோதமான காரியங்களை நாம் ஒரு நாளும் செய்யவே கூடாது. ஆகவே தான் நாம் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்குவோம் என்றால் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுவோம். கை கொள்ளும் பொழுது நமக்கு அந்த சோம்பல் நிச்சயமாகவே வரவே வராது. ஆகவே நாம் எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகமாக இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை ஆராதிப்போம். நம்ம எல்லாரும் வேதத்தை கீழே வச்சுட்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மாதமெல்லாம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்தி வருகிறார். கடந்த வாரமெல்லாம் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கவும் நம்மை தேற்றவும் நமக்கு உதவி செய்யவும் அவரை போல ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேனா, ஹல்லேலூயா, கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு மனதோடு ஹல்லேலூயா அவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நேற்றும் இன்றும் நின்றும் மாறாதவர் நீ. எங்களை விட்டு விலகாத தேவன், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எங்களை சுமந்து எங்களை தாங்கி தப்புவித்து வருகிற தேவன், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாளெல்லாம் நீர் எங்களை நடத்தினீரே. கடந்த வாரம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தினீரே, பாதுகாத்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா எங்களுடைய பாதையில் ஆண்டவரே நடத்தினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஜீவனை தந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு உதவி செய்து நடத்தினீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடுங்க, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடுங்க, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தேர்ந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தீ, மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. சொல்லுங்க, ராஜாக்களும் நாங்களே ஐயா, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவர், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே ஐயா, மங்காத பிரகாசமே. கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் தலனும்
ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். பாடுவோம். மாட்சிமையும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சொல்லி பாடுங்க. ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சகலமும் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பாடுவோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா 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 நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி அவருக்கே மகிமை, அவருக்கே துதி. ஹல்லேலூயா. ஒருவருக்கே எங்களுடைய துதி, எங்களுடைய கனம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி
உயர்த்தி பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தரை துதித்து பாட, அவரை ஆராதிக்க, அவர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும். கடந்த வாரமெல்லாம் நடத்தின தேவன் வருகிற வாரத்திலும் நடத்த உண்மை உள்ளவர். குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். கடன் இல்லாமல் நடத்தும். அல்லேலூயா. நீரே ஆசீர்வதித்து நடத்தும். கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் கண்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம். காணிக்கை பாடல். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணை
கொடுத்த காணிக்கை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி சோதனப்பா. இந்த வாரத்தில் முதல் நாளில் என்னுடைய சமூகத்தில் வந்து பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உற்சாகமாய் உடைய ஒழிந்திருக்கின்ற கொடுத்த ஒருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, கொடுக்க முடியவில்லை என்று வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகிற நாட்களிலே ஊழியத்திற்கென்று கொடுக்க ஆண்டவரே நீ அருள் செய்வீராக. தகப்பனே, பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. தகப்பனே, சோத்தரிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரம் நமக்கு 4வது வாரம், ஸ்பெஷல் வாரம். அது வெளியிருந்து போதகர் நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். அடுத்த வாரம் தவறாமல் வாருங்கள். தெரிந்தவர்களையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்வது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 3:4 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சரி, எவையெல்லாம் பாவம்? நமக்கு தெரிஞ்சாலும் சொல்லுவோம். சபை கூடும் பொழுது வராமல் இருப்பது பாவம். இதெல்லாம் நாம் பாவம் நினைச்சுக்கிறோமா? நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். சபை கூடும்போது வராமல் இருப்பது பாவம். அடுத்தது ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம். எத்தனையோ பேர் இன்றைக்கு என்ன செய்யறதில்லை, ஜெபம் பண்றது இல்லை. எத்தனையோ குடும்பங்களிலே ஜெபமே கிடையாது. நம்ம பார்க்கிறோம். நான் அதாவது இறையூர் என்ற கிராமத்துல இருக்கும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த தெரு வழியா நடந்து போகும்போது நம்ம பார்க்குறோம். தெரு வழியா போனாவே அந்த வீட்டில் ஜெபம் நடந்துட்டு இருக்கும். என்ன செய்வாங்க? ஜெபமாலை சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெபமாலை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த ஊர்ல யாருமே அவ்வளவா இந்துக்களே கிடையாது. அந்த ஊர்ல எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். இப்போ பாருங்க, அப்ப ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம் அப்படி என்று வேதம் சொல்லுகிறதா? கண்டிப்பா சொல்லுது. 1 சாமுவேல் 12:23 வாசிக்கிற பொழுது நம்ம பார்க்க முடியும். சொல்லுங்க பார்ப்போம், அதை வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அப்ப ஜெபம் பண்ணாமல் இருப்பது பாவம். அடுத்து நம்ம பார்க்கிறோம், திருவிருந்து எடுக்காமல் இருப்பது பாவம். அது எங்க இருக்குது வேதத்துல? எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்களேன். எண்ணாகமம் 9:13. பிரயாணம் போகாதவனமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அப்ப திருவிருந்து எடுக்காமல் இருப்பது பாவம். நீங்க எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் திருவிருந்து பந்தியிலே பங்கு கொள்வதில்லை. கட்டாயம் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவிருந்து எடுக்க வேண்டும். அடுத்து நாம் அது பாவம். கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது பாவம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:24. சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். பாரு, கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவது பாவம். அடுத்தது என்ன? கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு சரி கீழ்ப்படிகிறதே கிடையாது. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிகிறது இல்லை.
அடங்காமல் இருப்பது பாவமும் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவே இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பாருங்க, நம்ம உயர்த்து ஆண்டவர் ஒரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம இப்படி இருக்க போவதில்லை. ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரு? உயர்த்துவார். எப்பொழுது? நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆகவேதான் கீழ்ப்படிந்து அடங்காமல் இருப்பது பாவம். அடுத்தது பாருங்க, பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை அடக்கிறது இல்லை. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். பெற்றோர்கள் பிள்ளைகளை அடக்கிய ஆள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை வழி நடத்தணும். எத்தனையோ பிள்ளைகள் என்ன பெற்றோர்கள் என்ன செய்யறதில்ல, கவனித்தல, அப்படியே போ, இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு போறது. பிள்ளைகளை அடக்காமல் இருப்பது பாவம். அடுத்தது என்ன? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்காமல் இருப்பது பாவம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்கவில்லை என்றால் அதுவே பாவம். அடுத்தது தெரியும் என்னன்னா, ஞானஸ்தானம் எடுக்காமல் தாமதிப்பது. எத்தனை பேர் என்ன சபைக்கு வராங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பது என்ன செய்யுது? பாவம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 22:16. அப்போஸ்தலர் 22:16. உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பது பாவம். சரி, அப்ப பாவமும் நீதியும் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது 7ஆம் ஆதியாகமம் 7:1 வாசிங்க. பார்க்கிறோம் நாம. கர்த்தர் நோவாவை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் எப்படி நோவாவை பார்த்தார்? நீதிமானாக கண்டார். கர்த்தர் நோவாவை குறித்து கொடுத்த சாட்சி இது. அவர் வாழ்ந்த காலம் அவ்வளவு பொல்லாத காலமாக இருந்தது. நமக்கு தெரியும், பொல்லாத காலமாக இருந்தது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவம் நிறைந்த காலங்களிலும் நோவா எப்படி இருந்தார்? உண்மையும் உத்தமமாய் நீதிமானாய் இருந்தார். வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தாலும் நம்ம வாழ முடியும், நீதிமானாக வாழ முடியும். அப்ப அதை நிரூபித்து காட்டினார். நோவா நிரூபித்து காட்டினார். இன்று அநேகர் என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள். நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, விலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறி கொண்டு இருக்கிறது, இந்த நாட்களில் லஞ்சம் வாங்காம வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொய் சொல்லி அரசாங்க சலுகைகளை வாங்காமல் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்கிறாங்க. தொழிலில், வியாபாரத்தில், தொழிலில் உண்மையா நம்முடைய கைகள் சுத்தமாய் நடந்து கொள்ள முடியுமா அதெல்லாம் கேட்கிறாங்க. ஆனா நோவா அதுக்கு பதில் சொல்றார், முடியும், நிச்சயமாக முடியும்.
கர்த்தர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நோவாவின் காலத்திலே உடனே கர்த்தர் உலகத்தில் நியாய தீர்ப்பையும் ஜலப்பிரளயத்தையும் அனுப்பிவிடவில்லை. நீண்ட பொறுமையோடு என்ன செய்தார்? அனைவரும் ரட்சிக்கப்பட போதிய தருணம் கொடுத்தார். அவர் அந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே இல்லை. ஆனால் தருணம் கொடுக்கிறார். நோவா 120 வருஷம் மக்களை எச்சரித்தார். பாருங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 120 வருஷம் மக்களை எச்சரித்தார். என்ன, எப்படி? மனம் திரும்புங்க, மழையால உலகம் அழிய போகிறது என்று சொல்லி 43,800 நாட்கள் பிரசங்கித்து பார்த்தார் அவர். ஆனால் அந்த ஜனங்களோ அவரை கேலியும் பரிகாசமும் செய்தார்களே ஒழிய மனம் திரும்பவே இல்லை. பாருங்க, 120 வருஷம் போதித்தார் அவர். மக்களுக்கு சொன்னார், இந்த பூமி அழிய போகிறது, ஜலப்பிரளயத்தினால தேவன் அழிய போகிறார், மனம் திரும்புங்க பாவத்தில் இருந்து சொன்னார். ஆனா யாருமே கேட்கல. ஆகவே நம்ம தற்காலத்துக்கு பாவம் விபச்சாரம் நிறைந்த சந்ததியில் தேவன் என்ன செஞ்சாரு? உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீதிமான்களாக காண்கிறாரா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? நம்ம நீதிமான்களா இருந்தாதான் நாம அவருடைய பேழை. இப்பொழுது என்ன பேழைன்னா, அன்றைக்கு அவர் நோவா என்ன செஞ்சாரு? பேழையை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நமக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன பேழையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு தான். ரட்சிப்பு என்பது ஒரு பேழை. அந்த பேழையிலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:1 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து நாம் இப்படி மாமிசத்தின்படி நடக்காமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகவே ரட்சிப்பு என்ற அந்த பேழைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா நாமளும் எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பாவம் பாண்டிச்சேரியில பாவம் கரை புரண்டு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாண்டிச்சேரி மாநிலத்தில். அந்த மாநிலத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் விரும்புகிறது போல நாம் இருக்க வேண்டும். ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நீங்களும் நானும் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, ஒரு சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஏமி கர்மேக்கல் அம்மையார், அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏமி கார்மேல் மைக்கேல் அம்மையார் யார்? அவங்க டோனாவூர் இந்த நண்பர் சுவிசேஷ குழு நடத்துவாங்களே, அது அந்த இடம் என்ன ஊரு? நண்பர் சுவிசேஷ குழு ஒரு மாநாடு எல்லாம் நடத்துவாங்களே, சேலம் இல்ல, அந்த ஊர் என்ன ஊரு? சேலத்துல இருக்குது அந்த ஊர். டோனாவூரை சொல்லுவாங்க, தனிஷ்பேட். அப்ப அந்த அவங்கள பத்தி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அவங்க இந்த அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, அயர்லாந்தை சேர்ந்தவர்கள். அயர்லாந்துங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு சிறு வயதுல தன்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களும் எப்படி இருந்ததாம்? நீல நிறமா இருக்கும். அவங்களுடைய கண்கள் நீல நிறமா இருக்கும் பார்க்கறது. அப்ப அவங்க நினைச்சாங்களாம், எனக்கு அப்படிப்பட்ட கண்கள் இல்லையே, அதனால மனம் வருந்தினார். அவங்கள போல என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தினாராம். தன்னுடைய கண்களும் என்ன செய்யணும்? நீளமாக மாற வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி தினமும் ஜெபம் பண்ணாங்களாம். ஆனா கண்களின் நிறம் என்ன செய்யல? மாறவே இல்லை. சரி, உபவாசம் இருந்து கர்த்தரிடத்துல கேட்டா நிச்சயம் என்ன செய்வாரு? அதை தருவார் என்று சொல்லி நம்பி ஒரு நாள் உபவாசத்தோடு என்ன செஞ்சாரு? தன் கண்களின் நிறம் மாறுவதற்காக ஜெபம் பண்ணினாங்களாம் அந்த அம்மையார். சரி, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. உபவாசம் பண்ணி முடிஞ்சு மறுநாள் காலையில என்ன செஞ்சாரு? கண்களின் நிறம் மாறி இருக்கும் என்ற ஆசையோடு கூட போய் கண்ணாடியில பார்த்தாங்களாம். கண்ணாடியில பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருந்ததோ அப்படிதான் அவங்களும் அந்த கண்கள் இருந்ததா, அப்படியே இருந்ததா. அப்ப எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. அந்த ஏமி கர்மேல் மைக்கேல் அம்மையார் மிகவும் சோர்ந்து போனாங்க. அப்பொழுது கர்த்தர் பேசினார் அந்த அம்மையாரோடு. என்ன சின்ன குழந்தை, அப்பெல்லாம் பெரிய வயசெல்லாம் கிடையாது, முதிர்ந்த வயசு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாராம்?
என்ன கேட்டார், மகளே வேண்டாம் உனக்கு அப்படின்னு ஒரே வார்த்தை தான் பேசினாராம், வேண்டாம் உனக்கு அப்படின்னு பேசினாராம். அதற்கு பின் அந்த காரியத்திற்காக அந்த அம்மையார் என்ன செய்யல, ஜெபம் பண்ணவே இல்லை, விட்டுட்டாங்க. ஆனா பெரியவங்களான பிறகு ஒரு நாள் ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு தரிசனமாகி சொன்னாராம், நீ ஊழியத்திற்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாராம். ஊழியத்திற்கு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாரு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க அந்த அம்மையார். சில காலம் எங்க செஞ்சாங்க ஊழியம் அப்படின்னா ஜப்பான்ல செஞ்சாங்க, சில காலம் இதுல நம்ம இலங்கையில செஞ்சாங்க. ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு ஊழியம் செஞ்ச பிறகு அந்த அம்மையார் என்ன செய்வாங்க, இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவில் அவங்க வந்த காலத்தில் தேவதாசி முறைகள் பின்பற்றப்பட்டு சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதை கண்டு அவங்க ரொம்ப விசனப்பட்டார்கள். தேவதாசின்னு என்ன தெரியுமா, ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னா அதை கோயிலில் கொண்டு விட்டுறது தேவதாசிகள் அவங்களால. அப்படின்னா பாவத்தின் மேல் பாவம் பெருகி கொண்டிருக்கும். அப்ப இதை பார்த்து இதுவேதான் என்னுடைய தரிசன பூமி என்று முடிவெடுத்தார். ஆண்டவர் இங்கேதான் என்னை கொண்டு வந்திருக்கிறார், இதுதான் நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசன தேசம் என்பதை உணர்ந்தார் அவர். ஆனா என்ன பண்ணாராம், இந்திய மக்களுடைய வெள்ளை நிற கண்களை பார்த்தார். நம்மளெல்லாம் பார்க்கும்போது வெள்ளை நிறமான கண்ணீர் நம்ம கண்கள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த உடனே தான் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஏன்னா அவர்களைப் போலவே நான் இருக்கிறேன். அப்ப என்னுடைய தரிசனம் எங்க, இந்தியா தேசத்துல தான் என்னுடைய தரிசனம், இந்திய மக்களுக்குத்தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க வந்தாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப அன்னைக்கு என் ஜபத்துக்கு பதில் வரல, ஆனா இன்னைக்கு அதை உணர்கிறேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னாங்களாம். அப்ப நாம ஜபிக்கிற ஜபத்திற்கு உடனே பதில் வரலையா, கவலைப்படாதீங்க, அதனால சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நாம ஜெபித்த ஜபத்திற்கு தேவன் நிச்சயமாகவே பதில் தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றையும் அவருக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பாருங்க, அவர் கர்த்தர், அவர் நமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஆனாலும் நம்ம ஜபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாதிருங்கள். இன்னைக்கு உடனே நிறைய பேர் வரல, அது சோர்ந்து போகக்கூடாது. ஆத்துமாக்கள் வரலையே, சரி ஜபத்தை நிறுத்திடலாமா நினைக்கவே கூடாது. வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, தேவன் ஒரு நாள் கொண்டு வருவார். ஆகவே அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் நம்ம ஜபத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. தேவன் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் கண்டிப்பாக நாம் ஜெபித்த ஜபத்திற்கு பதில் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. சரி, வாசிக்கலாம். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். பக்கம் 262 பக்கத்தின் சொல்றேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒரு நிலத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பலனாக அறுப்போம். அதை போலதான் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்விலே எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் பலனாக அறுப்போம். மாமிசத்திற்காக விதைத்தால் மாமிச சக்தியினால் அழிவை அறுப்போம். ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் என்னென்ன விதையை நாம் விதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவது, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:18.
நீதியை விதைக்கிறவனோ நீதியை விதைக்கிறவனும் மெய்ப்பலனை பெறுவான். மெய்ப்பலனை தருவான். அப்ப நீதியை நாம விதைக்க வேண்டும். நமது உள்ளத்தில், நமது வாழ்க்கையில், குடும்பத்தில், சமுதாயத்தில் என்ன விதையை விதைக்க வேண்டும்? நீதியை விதைக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னது? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22. அப்ப நீதியை விதைப்பதற்கு பதிலாக அநியாயத்தை விதைத்தால் அதனுடைய பலன் என்ன? அதை நாம தெரிஞ்சுக்கணும். நீதியை விதைக்கணும், ஆனா அதற்கு பதிலாக அநியாயத்தை நாம் விதைத்தால் அதற்கு என்ன பலன் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்னு சொன்னா, வருத்தத்தை கொடுப்பார், துக்கத்தை கொடுப்பார், வேதனையை கொடுப்பார். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நீதியை விதைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பலனை நாம் அறுக்க முடியும். அப்ப எப்படி நமக்குள் விதைக்கப்படுகிறது? நீதியை எப்படி விதைக்கப்படுகிறது? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 315. யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. யார் சமாதானத்தை விதைக்கிறார்களோ அவர்களால்தான் விதைக்க முடியும். சமாதானத்தை விதைக்கணும். வேதம் சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, எந்த அளவிற்கு நாம் மற்ற மக்களுடன் சமாதானமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்ய நீதி நமக்குள் விதைக்க முடியும். நமக்கு மாத்திரமல்ல, நமக்குள்ளும் சமாதானம் இருக்கணும். நமக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். அதான் கொலோசியர் எழுதுகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3:15, பக்கம் 277 வாசிங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்ப பாருங்க, உங்களுக்குள் சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. யாவரோடு என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாய் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆண்டவர் கூட அவர் உயிர்த்தெழுந்த சீஷர்களுக்கு சாட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னா நமக்குள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சமாதானம் என்ற அந்த காரியம் இருக்க வேண்டும். அதை நாம் இழந்து போகக்கூடாது. அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? நீதியை விதைக்க முடியும். எது நீதி? நீதின்னு சொல்றேன். எதுதான் நீதி? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 232. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சமாதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. இப்ப பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இருந்த எல்லா கட்டளைகளின்படி செய்ய நம்ம சமாதானமாக இருந்தால் நமக்குள் நீதியாக இருக்கும். ஆகவே என்ன செய்யணும்? கர்த்தருடைய கட்டளைகளை நாம கைக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். மத்தேயு 2வது காரியத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:31 வாசிக்கலாம். அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அவங்க பரலோக ராஜ்யம் ஒரு விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அப்ப மனிதன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் என்ன செய்வான்? அறுப்பான். அப்ப உங்க உள்ளத்துல பரலோக ராஜ்யம் என்ற விதையை விதைக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? நான் பரலோகம் செல்ல வேண்டும், பரலோக தேவனை பார்க்க வேண்டும், என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு சதாகாலமும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை விதையாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அந்த சிந்தை உங்களுக்குள் வளரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? தேவன் உங்களை என்ன செய்வாரு? பரலோகத்திற்கு நேராக நகர்த்தப்படுவீர்கள்.
ஆகவே பரலோகத்தை நோக்கி நாம் எல்லாம் நகர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். நம்முடைய உள்ளத்துல பரலோக ராஜ்யம் என்ற ஒரு விதையை விதைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நமது எண்ணங்கள், நினைவுகள் மிக மிக முக்கியமானது. நாம் நமக்குள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:7 வாசிக்கலாம். பக்கம் 782. அப்படி அவன் இருக்கிறான். இராது. போதுமானது. அப்ப நமது நினைவில், எண்ணங்களில், இருதயத்தில் பரலோக எண்ணங்களை குறித்த விதையை நாம் விதைத்தால் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றபடி வடிவமைக்கப்படுவோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடியிருப்பு எங்கே? இங்கே அல்ல. எங்க இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு? பரலோகம். அப்படின்னு தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பூமியில் உழைவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்றான் பவுல் தன் நிருபத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு வானில், அதாவது வாடகை வீடு. ஆனால் இதையெல்லாம் ஒரு நாள் காலி பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா போயே தீரணும். அதனால இந்த பூமியில் உள்ளவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது அப்படிங்கிறதல்ல. ஆனால் நம் இந்த பூமியில இருந்தாலும் நம்முடைய குடியிருப்பு எப்பொழுதும் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்ற அந்த விதை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த விதை நமக்குள்ளே இருந்தால்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு? பரலோகத்தை நோக்கி நம்மை நகர்த்துவார், நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவார். அடுத்ததாக வாசிக்கலாமே. அடுத்தது நம்ம வாசிக்கலாம் 3வது காரியம். இயேசு சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 90வது பக்கம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறை மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். பாருங்க, வேத வசனத்தை விதைக்க வேண்டும். முதலாவது நம்ம பார்த்தோம், நீதியை விதைக்க வேண்டும். அடுத்தது என்ன பார்த்தோம்? 2வது என்ன காரியத்தை பார்த்தோம்? முதலாவது நீதியை விதைக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது பரலோக ராஜ்யம் என்ற ஒரு விதைக்கு எப்படி ஒரு மனிதன் எடுத்து இந்த நிலத்திலே விதைத்தான் என்பதை பார்க்கிறோம். 3வது காரியம்தான் வேத வசனத்தை விதைக்க வேண்டும். அப்படின்னா என்ன பொருள்? நம்முடைய இருதயத்தில் வேத வசனமாகி விதையை நாம் விதைக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க. யோவான் 6:63 வாசிக்கலாம். பக்கம் 135வது பக்கம். ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. போதும். இப்ப கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஜீவன் உள்ளது, அது ஆவியானது. எனவே அந்த வசனங்களை நமக்குள், நம்முடைய பிள்ளைகளுக்குள் விதைக்க வேண்டும். நமக்குள்ளேயே விதைக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அதை விதைக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய வசனம் அல்லது வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது நமது வாழ்க்கையை மாற்றி விடும். அது பாரு, அதனாலதான் இந்த வேத புஸ்தகம் என்ன செய்யுது? இதை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த அழித்து விட வேண்டும் என்றவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனாலும் இந்த வேதம் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் மாறாது. ஆகவேதான் இந்த ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது இந்த வசனம். ஆகவே இந்த வசனம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க மறக்கவே கூடாது. எதை மறந்தாலும் வேதத்தை மறப்பதில்லை. ஏனால் இதை மறந்தால் வேதத்தை மறந்தால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை மறந்து விடுவேன் என்று சொன்னார். அதனால வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது.
ஆனால் ஆவியானது. ஆகவே இந்த வசனங்களை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும் என்று நான் பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேனே. ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு ஏழை பெண் பிள்ளை ரட்சிக்கப்பட்டார்கள். அவங்க எங்க போனாலும் வேதத்தை சுமந்து கொண்டு போவார்கள், வேதம் எடுத்து கொண்டு போவார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், வேதத்தெல்லாம் எடுத்துட்டு போறது சபைக்கு இப்போ குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் செல்போன் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அதுக்குள்ளதானே எல்லாம் இருக்கு. அதனால இதையே பார்த்துக்கலாம், வேத புஸ்தகம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண் பிள்ளை எப்பொழுதும் வேதத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்களாம்? போவார்களாம். அவங்களுக்கு என்ன வேலை? அந்த பெண் பிள்ளைக்கு என்ன வேலைன்னா, ஆடுகளை மேய்ப்பதுதான் வேலை. ஒரு 5-6 ஆடுகளை கொண்டு போய் மலை பிரதேசங்களில் விட்டுட்டு ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து வேதத்தை படித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க எதையும் மறக்க மாட்டார்கள். எங்கே போனாலும் சரி வேதத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள். ஆனால் சில வாலிபர்கள் என்ன செய்தாங்க? இந்த பொண்ணு தனியா தானே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்து இந்த பொண்ணை எப்படியாவது என்ன செய்யணும், நம்முடைய வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் மாலை நேரம், கொஞ்ச நேரம் தான், மாலை நேரத்தில் அந்த அம்மா அந்த பெண் பிள்ளை அந்த மரத்தடியில உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தார். வாசித்து இந்த வாலிபர்கள் ஒரு 4 பேர் வந்தாங்க. வந்து நின்று பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது? ஒரு மாதிரி இச்சைகளை தூண்டக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த பெண் பிள்ளை எதுவுமே சொல்லலை, வாயை திறக்கவே இல்லை. வேதத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று, கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யும், நான் தனியாய் இருக்கிறேன், நீர் என்னோடு கூட இருக்கிறேன், எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? பெண் பிள்ளையை கையை தொடும் பொழுது அவங்க அந்த பைபிள் இருந்தாங்க, பைபிளால தான் ஒரு அடி அடிச்சாங்களாம். அப்படியே குப்புற விழுந்தானா அந்த பையன், குப்புற விழுந்தானா. இதை பார்த்த மற்ற பசங்கள்லாம் ஓட்டமா ஓடிட்டாங்க. இவங்கள்ட்ட ஏதோ ஒன்று இருக்கு, அதனால இவர்களை நாம தொட வேண்டாம் என்று சொல்லி பயந்து என்ன செய்யுங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. பாருங்க, வேத வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம தான் என்ன செய்யறோம்? நம்முடைய விசுவாச கண்களினால பார்க்கணும். நம்முடைய சரீர கண்களால் நம்ம பார்க்கலனாலும் விசுவாசம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் வலது வாரிசத்தில் இருக்கிறார், நான் எங்கே போனாலும் சரி என்னுடைய வலது வாரிசத்திலே இருக்கிறார் அவர். அந்த ஒரு நினைவு நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நாம் எதை கண்டு என்ன செய்ய வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? வேத வசனங்களை படிப்பதில்லை, அதை மனதிற்குள் கொண்டு வருவதும் இல்லை. வேத வசனத்தை அசட்டை செய்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுவது அப்படின்னு தான் நினைச்சு என்ன செய்யறாங்க? பைபிளை வாசிக்கிறதே கிடையாது. அப்படி வச்ச இடத்துலயே தான் இருக்கு. அது எப்போ எடுத்துட்டு போவாங்க தெரியாது, எடுத்துட்டு போக மாட்டாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? வேதத்தை எடுத்துட்டு போறதே கிடையாது. சும்மா போவாங்க, போயிட்டு கேட்டுக்கிட்டு வந்துடுவாங்க. அப்ப அலட்சியம் செய்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அந்த விதை என்ன செய்யணும்? அது ஒரு விதை, நம்முடைய உள்ளத்தில் அது விதைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிச்சுடுங்க. அப்படியே 1070வது பக்கம் வாசிங்க. 1070வது பக்கம், 1070 வாசிங்க. ஆமோஸ் அதான் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டாக பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை இப்பொழுதே உங்கள் இருதயத்தில் விதையுங்கள். கலப்படமான வேதாகமங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்து விட்டது. துருபதேசங்கள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் துருபதேசங்களாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். அப்படின்னு சொன்ன நம்ம யாரும் என்று எந்த துருபதேசங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் என்ன செய்யணும்? இப்பொழுதே உங்களுடைய இருதயத்தில் எதை விதைக்க வேண்டும்?
வேத வசனங்களை விதைக்க வேண்டும். வேத ஏன்னா துருபதேசங்கள் எல்லாம் நிறைய வந்து போச்சு. ஒருத்தன் சொல்றான் யெகோவா விட்னஸ்ங்கிறான், இன்னொருத்தன் இயேசுவின் நாமங்கிறான். இப்படி ஏகப்பட்ட உபதேசங்கள் வந்து விட்டது. இதெல்லாம் துருபதேசங்கள். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க? அதை நோக்கி ஓடுகிறார்கள். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. ஜாக்கிரதையாயிருங்கள். அடுத்தது வாசிக்கலாம். அவன் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஞான நன்மைகளை விதைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:11, பக்கம் 234. ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால், சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அது பெரிய காரியமா? அப்ப கொரிந்து சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார், ஞான நன்மைகளை விதைத்தார். இது எதை குறிக்கிறது அப்படின்னா ஊழியம் செய்வதை குறிக்கிறது. ஞான நன்மைகளை விதைக்கணும்னா ஊழியம் செய்யணும். ஜனங்களுக்குள்ளே ஞான நன்மையாகிய சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். இயேசுவை ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? விதைக்கணும். போய் அறுக்கணும், விதைக்கணும். நம்ம சும்மா இருக்கிறோம், யாரும் அப்படி சும்மா இருக்காதீங்க. இது கடைசி காலம். ஆகவே அந்த கடைசி காலத்தில் நாம் என்ன செய்யணும்? பிசாசு சொல்றான், தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தபடினால் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு. நமக்கு தான் என்ன செய்யறோம்? தெரிய மாட்டேங்குது. நம்ம கோடி கோடி காலமா இந்த பூமியில வாழ போறோம்னு நினைச்சுக்கிட்டே ஆண்டவரை தேடுவது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறது கிடையாது, ஆண்டவர் யாராவது பிரசங்கம் பண்றாங்க அதை போய் கேட்கறதுக்கு மனசு இல்லை. இப்படிதான் நாம இருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? போய் அறிவிக்க வேண்டும், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்றோமா? பாருங்க. சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும். இயேசுவை ஜனங்களுக்குள்ளே போய் விதைக்க வேண்டும், அவரை அறிவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க, பக்கம் 837. ஏசாயா 32:20. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்க, கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் இயேசு விதைக்க வேண்டும். எப்படி விதைக்கணும்? எப்படி விதைக்கணும்? போய் சங்கீதம் 126 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 126 5 வாசிக்கலாம். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப பாரம் இருக்கணும். ஐயோ, நான் இன்னைக்கு அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னா அவங்கள குறிச்சு ஒரு பாரம் இருக்குதா? இவங்கெல்லாம் இயேசுவை அறியாம போறாங்களே, அறியாம செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாரம் இருக்கணும். நாம சொல்றோம், அம்மா எங்க அம்மா அவங்க ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னா எடுக்கவே இல்லை. அவங்க கடைசி காலத்துல என்ன செஞ்சாங்க? அவங்க உடம்பு சரியாகி போய் படுக்க ஆயிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க பழிக்க மாட்டாங்கன்னு தான் முடிவா இருந்து ஆனா போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு அவங்க சௌக்கியமாயிட்டாங்க. சௌக்கியமாயி வசதிக்கு வந்துட்டாங்க. அவங்க சொன்னது காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும்னாங்க. அப்ப கிறிஸ்துவாஸ் சொல்லி போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்து கொஞ்ச நாள் தான் இருந்தாரு, மரித்து போனாரு. பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு பக்கம். ஏனென்றால் அவங்க அறியாமலே இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவர்கள் அப்படியே மரித்து போயிருந்தால் நரகத்துக்கு போயிருப்பார்களே என்று சொல்லி ஒரு பாரம் எனக்குள்ள இருந்தது. நாங்கள் குடும்பமாய் ஜெபித்தோம். ஆனால் ஜெபத்தை கேட்டு என்ன செஞ்சு அவங்களே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஞானஸ்தானம் பெற்று இந்த பூமியில் கொஞ்ச நாள் இருந்தார்கள். அவர் மரித்து போனார்கள். ரொம்ப நமக்கு சந்தோஷம் ஒரு பக்கம். இப்ப இயேசு கிறிஸ்துவை அறியாத, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? பாரப்பட வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபித்தால் கம்பீரத்தோடு நாம் என்ன செய்யும்? அறுப்போம். மக்கள் கர்த்தருக்குள் வருவார்கள், வராம போகவே மாட்டாங்க. நாம சொல்றது இல்லையே. பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமே. பக்கம் 800வது பக்கம் 800 பக்கம் 800. பிரசங்கி 11:6 வாசிக்கலாம். உன் விதையை விதை, உன் விதையை விதை, மாலையிலே மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, கையை நெகிழ விடாதே. அதுவும் இதுவும் இதுவும்
என்றும் எது வாய்க்குமோ என்றும் எது வாக்கியமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. காலை என்றால் என்ன? பகற்காலம். இந்த திறந்த வாசல் இருக்கும்போது என்ன செய்ய வேணும்? சுவிசேஷ வசனங்களை விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்ம திறந்த எத்தனையோ மகாராஷ்டிரலாம் ராஜஸ்தான்ல என்ன செய்ய முடியாது, சுவிசேஷத்தை போய் சொல்ல முடியாத சூழ்நிலை. வெளியே போய் அவனை கையில வேதத்தை வச்சிருந்தாவே சிறைச்சாலை தான், வச்சிருக்கவே கூடாது. கையில இருந்து யாரா பார்த்துட்டாங்கன்னா கொண்டு உன்னை மத மாற்ற சட்டத்தில் என்ன செய்ய உள்ள கொண்டு வச்சுருவாங்க. ஒரு வருஷம் ஆனாலும் ஜாமீன் கிடைக்காம எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க ராஜஸ்தான்ல. அப்படிப்பட்ட ஆனா நாம வாழ்ற இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இன்னும் வரவில்லை. ஆகவே பகற்காலம் அந்த சட்டம் வருமா தெரியாது. ஆனால் இப்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? திறந்த வாசலாக இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் என்ற விதையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் மத்தியிலே போய் விதைக்க வேண்டும். வெட்கப்படவே கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்க? சுவிசேஷம் சொல்வதே வெக்கமா இருக்குது. வெளியே எடுத்துட்டு போறது வெக்கம், சுவிசேஷம் சொல்றது வெக்கமா இருக்கு. அதெல்லாம் நம்ம வெக்கப்படவே கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. 4:36 வாசிங்க. யோவான் 4. அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். பாருங்க, நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் 4 காரியங்களை பார்க்க கிருபை செய்தார். ஆவிக்கென்று விதையுங்கள், ஆவியினாலே நித்திய ஜீவனை அருங்கள். கர்த்தர் ஒருவரையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். வழியோரமா நான் கற்பாரையா, முள் புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, முள் புதரா நான் நல்ல நிலமா. பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம்போ பலன் கொடுப்பீர். இயேசுவின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். இயேசுவின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்து தின்பது போல் பகைவனம் அறிந்திடுவோம். பறவைகள் விரைந்து தின்பது போல் பகைவனம் அறிந்திடுவோம். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். நல்ல பலன் கொடுப்பீர். பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய காயப்பட்ட கரத்தினால் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி வாழ அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதை மறந்தாலும் உடைய வேதத்தை மறக்காதபடி ஆண்டவரை நாங்கள் வாசிக்கவும் அது எங்களுடைய இதயத்திலே விதைக்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சுவிசேஷ விதையை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்மை அறியாத மக்களுக்கு அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்கு தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை எல்லாம் மாற்றி அடுத்த வாரத்திலே வர உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய நாமம் மையப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உமக்குரியதே. ஆமேன். தேவனே சோத்திரம். என் ஆத்துமா கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை சொல்லி கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.